www.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வெற்றி வேண்டுமா என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக சாந்தி தபம் வழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால் மையன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களே நடத்தி தருவாராக. குருவடி சரணம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கான தலைப்பு வெற்றி வேண்டுமா. இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது மிக பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு இலக்கை நோக்கி போறதுக்காக வேண்டிய ஒரு கொடுத்த தலைப்பு இது. ஏன்னா வாழ்க்கையில நமக்கு நம்ம அதாவது இப்போ சாதாரணமாக சொல்லுவோம், இப்போ நம்ம உழைக்கிறோம், சம்பாத்தியம் பண்றோம், எதுக்காக? உடல் நலத்துக்காக, மன வளத்துக்காக. ஆனா அதுல உள்ள அடங்கி இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எந்த செயலை தொட்டாலும் தொடங்கினாலும் அதனுடைய இலக்கு என்னவா இருக்கணும்? வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கு பொதுவாக நமக்கு பக்தி மார்க்கத்தில் என்ன இருக்கு, ஞான மார்க்கத்தில் நம்ம குருமகான் வேதாத்திரி மகர்ஷிகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதில் பாருங்களேன், ஒரு சின்ன கவிஞருடைய லைன் இருக்கு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு, வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு. அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுறது அப்படிங்கிறத, கடல் அப்படிங்கிறத கொண்டு போறாரு பாருங்க. அந்த வீர நடைபோடு அப்படின்னாலே விவேகத்தை பயன்படுத்தினா தான் நம்ம அப்படி நிமிர்ந்து நடக்க முடியும், காலத்தை தூக்கி விட்டுங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட ஒரு கவி என்ன வருதுன்னா, கவிஞருடைய லைன் தான் அது. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலை கடல் ஓய்வதில்லை. அதாவது வாழ பிறந்தவர்கள் நாம் வாழ்ந்து காட்டுவோம். எப்படி? வாருங்கள் மனவளக்கலையை பயின்று. மகரிஷி கூட என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ல, அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை. அந்த இன்பமுறை அப்படி வெற்றி வந்துட்டாலே நமக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி தானே, சந்தோஷம் தானே. அந்த வகையில இன்னொரு இது இது வரைக்கும் பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவான சில இதுகளுக்கு அதை எப்படி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் கவிஞருடைய வரிகள் தான் என்ன வருது அப்படின்னா, வெற்றி இதனை பெற தவறியவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதுக்கு வருது பாருங்களேன். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் எனக்கு என்ன தூக்கம் அப்படிங்கிறது, மகரிஷி சொல்றது என்னன்னா, தூங்காமல் தூங்கி அப்படிங்கிற தவத்துக்கு ஒரு வாசங்கள் வருது. ஆனா இந்த இடத்துல தூக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இது போய் நமக்கு வெற்றி இலக்கை அடையிறதுக்கான ஒரு தடைகள்னு கூட நம்ம அதை வச்சுக்கலாம். அப்போ இதை நம்ம குரு என்ன சார் அப்படியே இதை உள்ள நிறுத்தி என்ன சொல்லி வர்றாரு பாருங்க. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படிங்கிறாரு. இது பூரா நேர்மறை வார்த்தைகளை வரக்கூடிய வருவது அப்படி அந்த லைன். அது போல இன்னொரு இடத்துல என்ன வருது அப்படின்னா, ஒரு கவிஞருடைய வரிகள் தான், வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். அதாவது நம்ம குரு என்ன அப்படின்னா, இன்னொரு லைன் கூட என்ன வருது பாருங்களேன், வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படிங்கிறது இன்னொரு கவிஞருடைய வரிகள், இன்னொரு லைன் கூட. ஆக வாழ்க்கை என்பது போர்க்களத்திற்கு ஒப்பிடப்படுகிறதுன்னு வச்சுட்டா கூட, நம்ம இலக்கு என்ன? அந்த போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய இலக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்ம குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்தல் அடைதல் ஒன்றுதான் வாழ்வில் பெற வேண்டிய வெற்றி அப்படிங்கிறாரு. வள்ளுவ பிறந்தே அத்தானே சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறப்பல. அது மாதிரி இப்ப இன்னொரு பாருங்களேன், வெற்றி பெறணும் அப்படின்னா இது ஒரு நுணுக்கமான ஒரு வாசகம் இருக்கு பாருங்களேன். தங்கள் தவறுக்கான காரணத்தை கண்டுபிடித்தல்.
நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு நம்ம காரணம், நம்மளுடைய காரணம், அதுல எந்த அளவுக்கு நம்மளுடைய ஷேர் என்ன. ஆக தங்கள் தவறுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். தவறை நியாயப்படுத்துவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்காமல் இருத்தல். இப்போ நியாயப்படுத்துறதுக்கான இது எது நம்ம என்ன செய்வோம்னா, இது நான் இல்ல, அது அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரீசன் இருக்கத்தான் செய்யும். அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி, சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி எப்படியோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. அந்த காரணத்தை நம்ம சொல்லக்கூடாது, அது கண்டுபிடிக்கக்கூடாது, அதுக்காக அந்த வழிக்குள்ளேயே போகக்கூடாது. இந்த குணங்கள் ஒருவரிடம் இருந்தால் வெற்றி பெறுவது மிக எளிது அப்படிங்கிறது ஒரு வசத்தினுடைய வாசம் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த உலகத்தையே வெல்றதுக்கு 2 கை போதும் அப்படின்னு ஒரு இடத்துல வருது பாருங்க. உலகை வெல்ல 2 கைகள் போதும். எது? 1 புன்னகை, 2 நம்பிக்கை. அப்போ மனித வாழ்வியல வந்து வெற்றி அப்படின்னா, அங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு அந்த அடிப்படை வந்து என்னன்னா, ஒரு மன திருப்தி இருந்தாலே அங்க வெற்றி வந்துரும். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும். இப்போ புத்தர் சொல்ல, "நீ பெரிய மகான் தானே, நீங்க வந்து எப்படி ஏன் தரையில உட்கார்ந்துட்டீங்க?" அப்படின்னா, "தரையில இருந்தா நான் தவறி விழ கூட மாட்டேன்ல. சேர்ல மேல எங்கேயும் உட்கார்ந்தாலும் தவறி விழுந்துரும்" அப்படிம்பா. அதுபோல பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். அதாவது தரையில் இருக்கக்கூடிய நம்ம அத கத்துக்கிறணுமா. அப்போ என்ன ஆகும்? "சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டோம்" அப்படிங்கிறது தான் அதுல. அப்போ தோல்வி வந்தா கூட அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். அதுதான் வந்து வெற்றிக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு அனுபவம் அப்படிங்கிறது. அதே மாரி இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு இது உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த இடத்துல. அதாவது நம்ம கவனம் எப்பவுமே நம்ம மேல மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது அடுத்தவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு, அவங்க வந்து எதையெல்லாம் சாதிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, நாம வந்து இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி நினைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு அது இதற்கெல்லாம் தகுதி இல்லையா? அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல போயிட்டு தான் அது. அப்போ நம்ம அவங்க மட்டும் சாதிக்க முடியுதே, நம்மளாலயே அது வந்து சாதிக்க முடியல, நமக்கு தகுதி இல்லன்னு நினைச்சா, அது மைனஸ், நம்பிக்கை தளர்ந்து விடும் அப்படிங்கிறாப்புல. ஆக நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு, அது எந்த அளவுக்கு நம்மட்ட ஒரு வில் பவர் இருக்கோ, அத வச்சுக்கிட்டு நம்மளால சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ, அத செஞ்சோம்னு சொன்னா, கண்டிப்பா வந்து நமக்கு அது வந்து வெற்றியினுடைய நோக்கி தான் வந்து போய் பயணிக்கும். அது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம குரு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, தகுதி திறமைய வளர்த்துக் கொள்ளணும். கண்டிப்பா வந்து நமக்கு அந்த வெற்றி இலக்கு அடையதா இருந்தா, நமக்கு வந்து மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது கூட, நம்மளுடைய ஒரு எலிஜிபிலிட்டிய வந்து கூட்டிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. அதுபோல நமக்கு இன்னொன்னு என்னன்னா, ஜெயிக்கணும் அப்படிங்கிற தாகம் வந்து எப்பவுமே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு குழந்தை வந்து சாப்பிட மறுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடம் பிடிச்சு ஓடிக்கிட்டே போகுது. இப்ப அம்மா என்ன செய்றாங்க? பின்னாடி தொரத்திக்கிட்டே போறாங்க இல்லையா? அப்போ குழந்தையின் கவனத்தை திசை திருப்பியாவது அந்த உணவ வந்து ஊட்டிறணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த அம்மா போல நம்மளும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் வந்து இத புரிஞ்சுக்கிற வேண்டியது. அதேபோல புதுசா ஒரு வேலைய ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடையப் போகிற வெற்றியை கற்பனை செய்து செய்தாலே போதுமா. இந்த கற்பனை இது அப்துல் கலாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி சொல்லுவாங்க இல்லையா, கனவு காணுங்கள்ன்னு சொன்ன மாரி, இந்த கற்பனையில காணும் காட்சி விரைவிலேயே நிஜமாகும் அப்படிங்கிறாப்புல. ஆக இதுல என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மாரி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சுறுசுறுப்பு எங்க இல்லாத சுறுசுறுப்பும் நமக்கு வந்து அது வந்துரும் அப்படிங்கிறத ஒரு இது கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுல. அதுபோல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அ இது இப்ப மகான் சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள் நம்ம பாருங்களேன். அவரு வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆம் வெற்றி வேணும் அப்படின்னா, நம்மளால முடியும். அதாவது "உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பிங்கிற" வாசகம் வருது பார்த்தீங்களா? அத கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறலாம். எப்படின்னா, உனக்குள்ள இருக்கிறது யாரு? யார் இருக்கா உள்ள? இறைவன் தானே! அவன் வந்து ஒரு பேரறிவு. அப்போ அடிக்கடி சொல்லக்கூடியது, மகான் சொல்லக்கூடிய கருத்து மனவளக்கலை என்ன இருக்கு அப்படின்னா, 2 பேருமே ஒண்ணு தான் அப்படிங்கிறது தான் அதுல. நீயும் நான் அவரு வந்து நீயும் அவனும் ஒண்ணு தானே அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மகான் சொல்லக்கூடிய அத என்னன்னா நம்பணும். அத வந்து நம்பிக்கை எப்ப வருது அப்படின்னா, நான் வந்து முழுக்க முழுக்க நம்ம மனவள கொள்ளைய ஆழ்ந்து செய்யும்போது அந்த நம்பிக்கை வந்துரும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நம்பிக்கை ஒண்ணு இருந்துன்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அது வெற்றியை நோக்கி பயணிக்க ஒரு ஏதுவா இருக்கும், எளிதா இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் கூட மகான் என்ன சொல்லி வர்றாருன்னா, நமக்கு வந்து அருகுண சிறைப்புல பயிற்சியில முக்கியமான ஒரு பயிற்சி வந்து இந்த ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிறது. அப்போ அதுல என்ன சொல்லிர்றாருன்னா, ஆசைகளை ஒண்ணொண்ணா எடுத்து செயலாக்க திட்டமிடணும் அப்படிங்கிறாரு. அப்ப முதல்ல எத எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஆராய்ந்து, நிதானமாக அதற்கு
மட்டும் திட்டம் வகுத்து செயல்படுத்த வேண்டும். ஒரு சமயத்தில் ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தினால், அதாவது ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் ஒன் திங் அட் எ டைம் அப்படின்னு அட்டென்ஷன் ஒன்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணினோம்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாரு. அதே போல நிறைவு செய்ய முடியாத 100 ஆசை குப்பைகளை மனதில் வச்சுக்கிட்டு திணறுவதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மகிட்டே போடுறாரு. ஆக இப்ப இதுக்கெல்லாம் அருகுணேஸ்வரர் அமைப்புல வரக்கூடியதுல என்ன வருது அப்படின்னா, இப்ப தற்சோதனை அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய தற்சோதனை வந்து வெற்றி அடைந்த பின்ன பார்த்தா, இந்த மனசு ரொம்ப லேசாயிடும். லேசாகும்போது என்ன ஆகுது? மனசுல தைரியம், தெம்பும் வந்துருது. அப்ப எதையும் சாதிச்சு விடலாம் அப்படிங்கிற உற்சாகமும் அதிகமா இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. ஆக இந்த மனத்தினுடைய இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது, மனத்தினுடைய குறுகல் ஒழிந்து விசாலம் வந்து விட்டதால், பொறுமை, அன்பு என்ற பல நற்குணங்கள் மிகுந்து இருக்கின்றன. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ இதுல அவர் மகன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒர்க் ஒன்லி ஒர்க், பிளே ஒன்லி பிளே அப்படிங்கிறது தான். ஒண்ணை வெற்றிகரமா முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்ததுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதே மாரி இன்னொன்னு, ஒரு கல்வியாளர் வந்து நமக்கு தெரியும். சார்லஸ் வந்து ஒரு கல்வியாளர். அவரது நண்பர் ஒருவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, ஆ சார்லஸிடம் கேட்குறாங்க, "வெள்ளி, தாமிரம் இருக்கு இல்லையா, 2 இருக்கு இல்லையா? அதில மதிப்பு மிக்கது எது?" அப்படின்னு வந்து உன் மகன் ஸ்டீவனிடம் கேட்டேன். அவன் தாமிரம் என பதிலளித்தான் அப்படின்னு சார்லஸுடைய நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு, சொல்றாரு மகன பத்தி, சார்லஸுடைய மகன பத்தி. அப்போ மகனிடம் விளக்கம் கேட்டார் தந்தை சார்லஸ். அதற்கு மகன் சொல்றான், "அப்பா, பள்ளிக்கு செல்லும் வழியில ஒருவர பார்த்தேன். அவர் வெள்ளி, தாமிர நாணயங்கள காட்டி, இதில மதிப்பு மிக்கதை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், தாமிரத்த எடுத்துக்கிட்டேன்." என்ன பார்த்து அவரு நையாண்டியா சிரிச்சாரு. "என்னடா உன்ட்ட வந்து வெள்ளியும், தாமிரமும் குடுத்துருக்கிறேன். நீ தாமிரத்த போய் எடுக்குன்னு" சிரிச்சாரு. அப்படியே வந்து இப்படியே பல நாட்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இதுதான் அந்த மாரி நடக்கும். நான் வந்து தாமிரத்த தான் எடுத்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படி இப்படி சேரும்போது சில நாணயங்கள் என்ட்ட சேர்ந்துச்சு. வெள்ளி என சொல்லியிருந்தால், இந்த விளையாட்டு எப்போதே நின்றிருக்கும். அந்த இடத்துல பாருங்களேன். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர் நம்மை பார்த்து மகிழ்வதற்காக பல சமயங்களில் முட்டாளாக வேஷமிடுகிறோம். ஆனால் எதிராளிகளோ தங்களை வெற்றியாளராகவும், மற்றவரை முட்டாளாகவும் கருதுகிறார்கள் என்றார் ஸ்டீவன். ஆக வெற்றி தோல்வி என்பது மனதினுடைய நிலையை சார்ந்தது அப்படிங்கிறார். அதை தீர்மானிக்கும் உரிமை அவரவருக்கே உண்டு. என்னை பொறுத்தவரை நானே வெற்றியாளன் அப்படின்னாரே ஸ்டீவன். ஆக தோல்வியை கூட வெற்றியாக கருதினால் அது நிஜமாகவே வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். அதற்கான முயற்சிகள் தான் நம்ம வந்து தொடரணும் அப்படிங்கிறது. அது மாதிரி இன்னொரு சின்ன ஒரு கதை இது என்ன அப்படின்னா, ஒரு நாற்காலி படத்த ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு, மாணவர்கள்ட்ட காமிக்கிறாரு. இந்த நாற்காலியில எது முக்கியம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஒவ்வொரு மாணவரும் என்ன சொல்றாப்புல, விதவிதமான பதில் சொல்றாங்க. ஒரு மாணவன் சொல்றான் கால் அப்படிங்கிறான். ஒரு மாணவன் என்ன செய்றான், நம்ம சாஞ்சு இருக்கோம்ல அந்த பகுதி அப்படிங்கிறான். இன்னொரு மாணவன் வந்து உட்காரும் பகுதி அப்படிங்கிறான். மற்றொருவன் என்ன செய்றான், கை வைக்கும் இடம் அப்படிங்கிறான். அப்ப எல்லா பதில்களையும் ஆசிரியர் என்ன சொல்றாரு, தப்பு, தப்பு, தப்புன்னு கடைசியில விடை சொல்றாரு. சரியான விடை வந்து ஆணிகள் அப்படிங்கிறாரு. நாற்காலியின் எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்க உதவுவது அதை இணைத்திருக்கும் ஆணிகள் தான். அவை கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும். ஆனால் நாற்காலியின் உறுதிக்கு ஆணிகள் தான் முக்கியம் என்றார். இதிலிருந்து கருத்து என்ன வருது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பொருந்தும் அப்படிங்கிறதுதான். அதாவது ஒருவர் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், நல்ல வேலையில் இருந்தாலும், நிறைய சம்பாதித்தாலும், அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற, முன்னேற குடும்பத்தினரின் உறுதுணை, அன்பு முக்கியம். அவர்களின் உறுதுணை இல்லை என்றால் யாராலும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அது பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். வெளி உலகிற்கு தெரியாமல் அவர்கள் கொடுக்கும் ஆதரவுதான் நம்மை முன்னேற்றிச் சென்று வெற்றி பெற வைக்கிறது. அதனால் என்றென்றும் அவர்களை மறக்காதீர்கள். அவர்கள் மேல் அன்பு செலுத்த தயங்காதீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஆக அன்ப மிஞ்சியது வந்து எதுவுமே இல்ல. அன்பு இருந்தா கண்டிப்பா நம்மளால வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு இது இது இருக்கு பாருங்க. இது பூரா வந்து அனுபவங்கள் வரக்கூடியது. அது நமக்கு வந்து இந்த தலைப்புக்கான கருத்துக்களும் அமையும். இன்னும் மகரிஷியினுடைய கருத்துக்களையும் ஒட்டி வரக்கூடியது தான் அது. அதாவது நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் ஒரு மாரி உவசிக்கிட்டே இருந்தாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆ சாமானியமா கூட இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது ஆர்டினரி பீப்பிள் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது கூட நம்மட்ட இல்லையே அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தாராம். ஏன்னு கேட்கும்போது அவர் சொல்றாராம், "வரும் வழியில கார்ல இருக்க முருகன் படத்துக்கு பூ வாங்குறதுக்காக ஒரு மூதாட்டியிடம் ரூ. 50 குடுத்து பூ வாங்கினேன். ரூ. 100 குடுத்துட்டு மீதி பணம் கேட்டேன். அவருடைய சில்லறை இல்லன்னால அருகில் இருந்தவரிடம் கேட்டு பார்த்தேன். அவர்ட்டயும் இல்ல. சில்லறை இல்ல தம்பி" என்றவர் என்ன பண்ணாரு, ரூ. 100 என்ட்ட திருப்பி குடுத்துட்டாரு. அடுத்த முறை வரும்போது குடுங்கன்னாரு. அப்படி சொன்னது இவருக்கு மனசு என்ன ஆச்சு, வெயிட் ஆயி போச்சு.
வயதான காலத்துல பூ விற்று வருமானம் சம்பாதிக்கக்கூடிய இவங்க கூட குடும்பத்தின் தேவையை பார்த்து கொள்ளுறாங்க இல்லையா? அப்படி இருந்து சில்லறை இல்லைன்னு கொடுத்து பணமே வாங்காம பூ கொடுக்குறாங்கன்ட்டு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல். அப்போ இந்த பூ விற்பனை செய்யும் இந்த எளிமையான மூதாட்டியிடம் இருக்கும் தாராள மனது நம்மிடம் இல்லையே அப்படின்ட்டு மனசுக்குள்ள இவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். இதனால என்ன பண்றாரு, 100 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க, அடுத்த முறை வரும்போது வாங்கிக்கிறேன், இல்லைன்னா பூ வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இதுல இருந்து என்ன வருது அப்படின்னா, முந்தின ஸ்டெப்பு அந்த மூதாட்டிக்கு என் மீது இருந்த நம்பிக்கை எனக்கு மீது வராமல் போய்விட்டதே அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால நினைச்சுக்கிட்டு தான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டேன். இதை கேட்ட நிகழ்ந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போப்பா இந்த நம்பிக்கை எல்லா இடத்துலயும் எல்லாரிடமும் இருப்பது சாத்தியமா, அது சரியா இருக்குமா அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்களாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நம்பிக்கை உணர்வு முதலில் நம்மிடம் தொடங்க வேண்டும், அதுதான் வெற்றி வெற்றி பெறதுக்கான ஒரு வெற்றி இலக்கை அடைவதற்கான ஒரு டூல் அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடிய ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்களேன், நம்ம மகானுடைய கருத்துக்கள் என்ன வருது அப்படின்னா, இந்த மகான் வந்து என்ன அழகா சொல்லி வர்றாரு பாருங்க. சில வகை உணர்ச்சிகள் நம்மை வெற்றி பெற முடியாமல் அழுத்தி விடுகின்றன. நம்முடைய சுயத்தை, நம்முடைய வலிமையை நாமே தெரியாமல் இருக்கின்றோம். இப்போ ஆஞ்சநேயர் எடுத்துக்கோங்களேன், அவருக்கு எவ்வளவு வலிமை இருந்துச்சு, அது தெரிஞ்சதான் முதல்ல தெரியவே இல்லை. அந்த வகையில அதை பார்க்கும்போது அதனுடைய வலிமையை வந்து அவருக்கு ஆஞ்சநேயருக்கு உணர்த்தியது யாரு? ராமன் தான். அப்போ உணர்த்திய பிறகுதான் என்ன செய்றாரு, இலங்கைக்கு ஒரே தாவல சென்று ராமாயணத்தை அப்படியே போய் என்னெல்லாம் பண்ணாருங்க நமக்கு தெரியும். ஆக இதுல என்ன அப்படின்னா, இது ஏன் வந்து இந்த வாசகம் வரக்கூடியனா, இந்த மறைந்துள்ள மறைவு பொருள் இருக்கக்கூடிய பயம் வந்து நமக்கு உள்ள இருக்குது நமக்கே தெரியாது. ஆனா முகத்தம் காட்டி கொடுத்துரும். மறைந்துள்ள பயங்கள் என்பது நம்முடைய நினைவு மனம் என்பதிலிருந்தும் ஆழ்மனம் என்பதிலிருந்தும் ஏற்படக்கூடியவை ஆகும் அப்படிங்கிறத வந்து இதுல வரக்கூடிய ஒரு கருத்து. உதாரணமா சின்ன வயசுல கடையில அம்மா ஏதோ ஜாமான் வாங்க சொல்லி கொடுத்த காசு தொலைச்சிட்டு, அது அறியாம கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு கொடுப்பதுக்கு பணத்தை தொலைத்த நிலையில கடைக்காரரை வாங்கிய திட்டு ஒரு பக்கம் இருக்கும். வீட்டுக்கு வந்தது அம்மாவை வாங்கிய திட்டு மறுபக்கம் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிரும் இல்லையா? சின்ன வயசுல நடக்கக்கூடியது. அப்போ 1, 2 முறை வந்து பண விஷயமா இது போல நடந்து விட்டால், அந்த வாழ்க்கையில வந்து பெரிய தொழில் செய்ய, முன் பணம் போட்டு வியாபாரம் செய்ய ஒரு பயமே தடையாயிரும் அப்படிங்கிறது தான். ஆழ்மனம் என்ன செய்யுது அப்படின்னா, எப்பவுமே மகான்ம சொல்லக்கூடியது, அது பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையதாக இருப்பதால், நம்முடைய உண்மையான தன்மையினை பிரதிபலிக்கிற ஆற்றலாகவும் இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக நாம் எதுவாக விரும்புகிறோமோ அதை நோக்கி அது நம்மை அழைத்து செல்கிறது. ஆகவே நாம் பயத்தை முதலில் வெற்றி கொள்ள வேண்டும். இப்ப பயத்தை நம்ம வெற்றி பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆயிடும். இப்ப எந்த தொழிலில் வெற்றி பெற்றவர்களும் முதலில் பயத்தோடு தான் இறங்கினார்கள் ஒரு காலத்துல. பொருள் தயாரிப்பது, அந்த பொருளை சந்தைப்படுத்துவது எப்படி, பொதுமக்களின் எதிர்பார்ப்புக்கேற்ப பொருளை முதன்மைப்படுத்துவது எப்படி என்றெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணாலாம் வந்து நமக்கு அதை வெற்றி பெற முடியும். இல்லைன்னா அது கொஞ்சம் சிரமப்படும் அப்படிங்கிறது அதில் உள்ளது. அதுபோல இப்ப வந்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தன்னம்பிக்கையும் துணிந்தில் தொழில் தொடங்குறதுக்காக தான் ஆரம்ப மூலதனம். தன்னம்பிக்கை ஒண்ணு இருக்கணும், துணிவு ஒண்ணு இருக்கணும். ஆனா அது மட்டும் இல்லாம அது மட்டும் போதுமா? வாடிக்கையாளர்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். உணர்ந்து அதுக்கேத்த மாரி செயல்படுத்தணும். அதுவும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜில நவீன தொழில்நுட்பங்கள் எருவியான WhatsApp, இன்டர்நெட் எல்லாம் வந்து வந்துருச்சு. இத பயன்படுத்துறது எப்படி அதை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து வாழ்க்கையில அவரு முன்னேற முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம பயந்துகிட்டே இருந்தா, நவீன கருவிகளை எப்படி இயக்குறது அப்படின்னு நினைச்சா, அதனால நம்ம வெற்றி பெறதுங்கிறது முடியாது. ஆக வெற்றி பெறணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இந்த பயத்தை போக்கியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து இதனுடைய ஒரு தத்துவம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம மகான் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து பாருங்களேன். இது ஒரு அருமையான ஒரு கருத்து. அதாவது விழிப்பு நிலை மூலம் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம குரு சொல்லுடைய வாசகம். எப்படி அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு சமயம் வந்து கொஞ்சம் மறதி நிலை ஏற்படலாம் என்றாலும் உடனடியாக நினைவு கொண்டு விழிப்பு நிலைக்கு வந்து, இது அந்த அருகுண சிறப்பில் வரக்கூடியதுதான். சினந்த விதத்தில் பயிற்சி வரக்கூடியது. நான் சினம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு எண்ணத்தை மைண்ட்ல வச்சுக்கிறணும். சினம் கொள்ள மாட்டேன், அமைதியாகவும் விழிப்பாகவும் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு ஆழமா ஒரு கருத்தை வச்சிட்டோம்னு சொன்னா அதை செயலுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த முறையில ஒவ்வொரு உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகளையும் எழுத்து வடிவில் ஆராய்ந்து சங்கல்பம் எடுத்துக்கொண்டு முறையாக பயிற்சி செய்து, இந்த இடத்துல முக்கியமானது மனவளக்கலை பயிற்சியில முறையா செய்யணும். 1க்கு 2 ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. முறையாக பயிற்சி செய்து வாழ்வில் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறார் அந்த குரு. அப்ப இந்த மாதிரி மகான் கொடுத்த பயிற்சிகளை வந்து எதிர்காலத்துல எந்த பயிற்சியாளரும் சினத்தின் மூலமாக எண்ணத்தாலும் செயலாலும், இந்த எண்ணம் தானே செயலா மாறுது அப்படிங்கிறாரு. எண்ணத்தாலும் செயலாலும் எந்த விதமான பாவங்களையும் செய்யாத புனிதமான மனிதனாக மாற்றம் பெற்று விடுவார் அப்படிங்கிறார் நம்ம குரு. ஆக இந்த மாற்றம் பெறுதல் என்பது என்கிறது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. அது மாதிரி இன்னொரு இடத்துலயும் மகான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாருங்களேன்.
இப்போ வந்து வெற்றி வேணுமா அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சின்ன ஒரு இது சொல்றாரு. ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள், அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். இப்ப ஒருத்தர் இருக்காருன்னா, அவரால செய்ய முடியல. அவரு இப்ப ஏ இருக்காரு. பிஏ பார்த்து சொல்றாரு. ஏக்கு செய்ய முடியல. பிஏ பார்த்து உன்னால செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் சொல்றவங்க சொல்லட்டும். அவர்களிடம் நீங்கள் காது கேளாதவர்களாகவே இருப்பதே சில நேரங்கள் பொருத்தமானது. உங்கள் வழியில் செல்லுங்கள். வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறது தான் வந்து இதில உள்ள ஒரு தத்துவம். அதே மாரி இன்னொரு இடத்துல காஞ்சி பெரியவரும் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோல் மாடலா இருந்தீனாலே போதும் அப்படிங்கிறது அது. அதாவது எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக இரு. ரோல் மாடலா இருந்தாலே வந்து அது என்ன ஆகுது, மற்றவங்களுக்கு நம்ம ரோல் மாடலா இருக்கும்போது என்னன்னா, நிச்சயமா வந்து நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு உட்கருத்து. அதே மாரி விவேகானந்த சுவாமிகள் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நம்பிக்கையான ஒரு இடையில பேசினோம் பார்த்தீங்களா? மகத்தான காரியங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா, அதுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடம் அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். அவரு அது மட்டுமா சொல்றாரு, இந்த உலகமே வந்து ஒரு பெரிய விளையாட்டு பயிற்சி கூடம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த விளையாட்டு பயிற்சி கூடத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோமா, நம்மை நாமே பலமுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்காகவே நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதில் வெற்றி பெறுவதே நம் இலக்கு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அத மாதிரி இன்னொரு இடத்துல இப்ப நம்ம இறுதி பகுதி எப்படின்னா அந்த வெற்றி வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வகையில பார்க்கும்போது பாருங்களேன், முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இதுல கலந்துக்குருவோம். இப்போ வாழ்க்கையில வந்து நம்ம முன்னேறணும்னா, பல தடைகளை தாண்ட வேண்டி உள்ளது. அப்படிதானே? தடைகளை இப்ப வந்து நமக்கு இப்போ ஸ்பீடு பிரேக்கர் இல்லைன்னா சல்லுன்னு போயிட்டு தான் இருப்போம். தடைகளே இல்லை என்றால் முன்னேற்றமும் இருக்காது. நாம் நடக்கும்போது காலை ஊண்டுகிறோம் இல்லையா? காலை தடை செய்வது எது? இந்த மண் அல்லது தரை. தரை நம் காலை தடை செய்யாவிட்டால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. சந்திர மண்டலத்துல தடை இல்ல. ஆனா அங்க நடக்க முடியல. அப்படித்தானே? இப்ப இப்ப கடைசியா உள்ள டெவலப்மெண்ட்ஸ்லாம் வேற. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம். நல்ல வழுவழுப்பான தரை. தண்ணி ஊத்தி நல்லா கழுவியிருக்காங்க. ஈரப்பதத்தோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்றோம்? மெதுவாக கால ஸ்டெப் எடுத்து போடுறோம். எப்படி தரைக்கு ஏற்ப நமது நடை மாறுகிறதோ, அதுபோல தடைக்கு ஏற்ப நமது செயல்களிலும் மாற்றம் வேண்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, தடைகளைக் கண்டு மிரளக்கூடாது அப்படிங்கிறாரு. தடைகளோடு போராடணும் அப்படிங்கிறத இதான் நம்ம ஆரம்பத்துல ஓப்பனிங்ல சொன்னோம். தடைகளைக் கண்டு போராடுங்கள் அப்படிங்கிறாரு. அதேபோல தடைகளை தாண்டுங்கள். முயற்சியில் அதாவது முயற்சி இருக்கு பார்த்தீங்களா? முயற்சி கண்டிப்பா வந்து தொடரணும் அப்படிங்கிறாரு. அப்படி தொடர்ந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான். இப்ப அடுத்தாப்புல இன்னொன்னு பாருங்களேன். இந்த நமக்கு தலைப்புக்கு அடுத்த ஒரு வாசகம். வெற்றி என்பதும், தோல்வி என்பதும் அந்தந்த நேரத்து நிகழ்ச்சிகளே. இப்ப லிவ் இன் த பிரசன்ட் வருங்க பார்த்தீங்களா? அதுவே வந்து முடிவாகாது. நாளைக்கு ஒண்ணு பிறக்க போகுது அப்படிங்கிறது ஒரு இருக்கு. அந்தந்த நேரத்து நிகழ்ச்சி காலந்திலேயே அது வந்து முடிவு இல்ல அப்படிங்கிறது. அது ஒரு தீர்வும் இல்ல அப்படிங்கிறாப்புல. இப்போ 2 நண்பர்கள் +2 எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவர் பாஸ் ஆயிறாரு, ஒருவர் ஃபெயில் ஆயிறாரு. வெற்றி பெற்றவர் அரசாங்க வேலையில சேர்றாரு. தோல்வி பெற்றவருக்கு அவரது தந்தை என்ன செய்றாரு? ஒரு பெட்டி கடை வச்சு தர்றாரு. இதுல இப்போ ஒரு சின்ன இதுல கூட ஷேர் பண்ணணும். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டிங் வந்து ஆக்சுவலா பிஎஸ்என்எல்ல வந்து ஜேஇஏ போஸ்டிங் போட்டு மத்திய பிரதேச ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த காலத்துல. அப்ப எங்க அப்பா "ஏய் நீ அவ்வளவு தூரம்லாம் போகாத. நான் உனக்கு பெட்டி கடை வச்சு தரேன்" அப்படின்னாரு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். அப்போ அந்த வகையில அந்த தோல்வி பெற்றவர் என்ன செய்றாரு? தாத்தா தந்தை வந்து ஒரு பெட்டி கடை வச்சு தரேன்ப்பா அப்படிங்கிறாரு. இதுல வெற்றி யாருக்கு? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது இதுல ஒண்ணும் இல்ல இது. பெட்டி கடை வச்சவர் என்ன செய்றாரு? தொழில் திறமையால மிகப்பெரிய தொழில்களை உருவாக்கி முன்னேறி விலை உயர்ந்த காரில் பவனி வருகிறார். அந்த அரசாங்க ஊழியரோ 2 வீலருக்கு மேல போக முடியல. இப்போ இது வெற்றி யாருக்கு? அந்த அரசு ஊழியர் வீட்டுக்கு சென்றதும் எந்தவித கவலையும் இல்லாமல் இரவு நிம்மதியாக தூங்குகிறார். ஆனால் பிசினஸ் மேன் மெத்தை, ஏசி என்றிருந்தும் மன உளைச்சலில் தூக்கம் இல்லாமல் புரள்கிறார். அப்போ உண்மையான வெற்றி யாருக்கு இதுல? யாராக இருந்தாலும் மன உளைச்சலின்றி அமைதியான, நிறைவான மனத்தோடு வாழ்பவரே உண்மையான வெற்றியாளர் ஆவார் அப்படிங்கிறத வருது. இப்போ இதுல இன்னொன்னு பாருங்களேன், ஒரு மன்னன் வந்து பல நாடுகளை கைப்பற்றி வெற்றி வாகை சூடி மேலும் ஒரு நாட்டை வென்று வெற்றி பெருமிதத்தோடு அந்த நாட்டில் பவனி வருகிறான். ஆனால் மன்னனை கண்டுகொள்ளாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக எங்கோ சென்று கொண்டிருக்கிறார். இவன் வாரான். மக்கள் என்ன செய்றாங்க? அவன கண்டுக்கிறவே இல்ல. இவன் பல நாட்ட வென்றவன். அவன் என்ன செய்றான்? அவங்கள எல்லாரும் தடுத்து நிறுத்தி, "எங்கேயா போறீங்க? எங்க எல்லாரும் இப்படி ஓடுறீங்க, போறீங்கன்னு?" கேட்ட உடனே மக்கள் சொல்றாங்க, "ஒரு துறவி வந்திருக்கிறார். அவரை பார்க்க செல்கிறோம்." அப்படின்னு பதில் சொல்றாங்க. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். நேரா அந்த துறவிட்ட போறாப்புல. "நான் இந்த நாட்டின் மன்னன். இந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்பவன். அப்படி இருந்தும் அவர்கள் என்னை உதாசீனம் செய்து, என் அப்படின்னு செய்து
ஏன் என்ன என்ன யாருமே கண்டுக்கிறல. என்னை உதாசீனம் செய்துவிட்டு, உம்மை வந்து வணங்கும் காரணம் என்ன? அப்படின்னு துறவிட்ட கேட்கிறாப்புல. அந்த துறவி சொல்றாரு அமைதியா இருந்துகிட்டு, "மன்னா, நீ இந்த மண்ணை வென்றாய், நான் என்னை வென்றேன்." இது இந்த இடத்துல தான் குரு உள்ள வராரு. தன்னை அறிதலுக்கு வரக்கூடிய, "நான் என்னை வென்றேன், என் மனத்தை வென்றேன்" என்றார். ஆக மனத்தை வென்றால் உலகம் லயமாகும். தன் மனத்தை வெல்பவருக்கே உண்மையான வெற்றி. எனவே வெற்றி வேண்டுமா? அப்படி என்றால் மனதை முதலில் வெல்லுங்கள் என்கிறார் நம் குரு. அந்த மனதை வெல்வதற்குத்தான் மகான் தந்த நமது மனவளக்கலை பயிற்சிகள். அதை முறைப்படி செய்வோம், வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறோம். வாய்ப்பளித்த நமது ஸ்கை ஆன்லைன் ஸ்கை டிஜிட்டல் அரியதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்களுக்கும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான சிந்தனை. வாழ்க்கையின் இலக்கு வெற்றி. அதற்கான வழிகள் மன நிறைவா இருக்கிறது, நம்பிக்கை, மகிழ்ச்சி. தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பண்பு, பயத்தை போக்குவது, தடையை தாண்டுவது, ஒரு நல்ல பக்குவமான நிலையை அடைவது. சாமிஜி சொன்னா போல நம்மில் தகுதியும் திறமையும் நாம் வளர்த்து கொள்ளும் பொழுதும், விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதும் வெற்றி கிட்டும் என்றும், இறுதியாக வாழ்வின் நோக்கத்தை தன்னை அறியும் போது, நம் மனதை வென்று தன்னை அறியும் போது அதுவே வெற்றி. அதற்கான பயிற்சிகளாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிகள் அவர்கள் அருளிய மனவளக்கலை பயிற்சிகள் துணை புரியும் என்று ஐயா அவர்கள் சிறப்பான சிந்தனையை இன்று அளித்துள்ளார்கள். ஐயா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.